Assalamualaikum and வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you all are safe and doing good. இன்னைக்கு வந்து ஒரு மேக் ஓவர் வீடியோ தான் பார்க்க போறோம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த ரூமுக்கு தான் ஒரு கம்ப்ளீட் மேக் ஓவர் கொடுக்க போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். பட் மேக் ஓவர் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் க்ளீனிங் அண்ட் டஸ்டிங் வேலைலாம் இருக்குது. ஸோ அதை முடிச்சதுக்கு அப்புறமா நான் மேக் ஓவர் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். என்னோடய ரூமில் மெயின் ரிக்குவயர்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் தான். ஸ்டோரேஜ் ப்ரொவிஷன் சொல்லிட்டு எதுவுமே இருக்காது, ஒரே ஒரு கபர்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ மேக் ஓவர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டோரேஜ்க்கு தேவையான DIYஸ்லாம் பண்ண வேண்டியது இருந்தது. அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் மேக் ஓவர் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த விண்டோ கார்னர். இங்கே ஒரு ஹேங்கிங் ஷெல்ஃப் மாட்டலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் இருந்தது. அந்த ஷெல்ஃப்க்கு பின்னாடி ஒயிட் பேக்ரவுண்டாக இல்லாமல் வேறு ஏதாவது கலர் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ என்கிட்ட இந்த பிங்க் கலர் வால்பேப்பர் இருந்தது. இந்த வால்பேப்பரை அந்த ஹேங்கிங் ஷெல்ஃப் ஹைட்கே கட் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஆர்ச் மாதிரி கொடுத்துருந்தேன். இந்த ஹேங்கிங் ஷெல்ஃபோட ஃபுல் வீடியோ வந்து நான் தனி வீடியோவாக போடுறேன். எனக்கு கொஞ்சம் அது லென்த்தியாக இருக்கும். இப்போ வந்து நான் கொஞ்சம் அந்த ஷார்ட் கிளிம்ஸ் மட்டும் காமிக்கிறேன். இந்த ஹேங்கிங் ஷெல்ஃப் வந்து ஆன்லைனில் நிறைய மாடல்ஸ் அவைலபிளாக இருக்குது. பட் எனக்கு வந்து 3 ஷெல்ஃப்ஸ் தேவைப்பட்டது. அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஸோ ஏன் நம்மளே பண்ணக்கூடாது அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணேன். இதுக்கு வந்து நான் வீட்டில் இந்த வேஸ்ட் கார்ட்போர்ட் பாக்ஸஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் நான் யூஸ் பண்ணேன். ஏன்னா நான் ஹெவி ஐட்டம்ஸ் எதுவுமே நான் இதில் வைக்க போகிறதில்ல. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சுஹேனா ட்ரா பண்ண சில கேன்வஸ் பெயிண்டிங்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதையும் எங்கேயாவது ஆட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இந்த ஷெல்ஃபுக்கு கீழே வந்து இதை ஹேங் பண்ணிட்டோன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. இந்த கேன்வஸ் பெயிண்டிங் கூட கொஞ்சம் பாம்பாம்ஸ் அண்ட் டாசல்ஸும் ஆட் பண்ணியிருப்பேன். இந்த ப்ளூ அண்ட் க்ரீன் கப்பில் பார்த்திங்கன்னா இந்த கோல்டு அண்ட் ஃபீவருக்கான மெடிசின்ஸ் வந்து இருக்கும். இப்போ உள்ள டைம் பீரியடில் பார்த்திங்கன்னா ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த 2 மெடிசின்ஸும். ஸோ வெளியிலே வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக இங்கேயே வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி ஹேங்கிங்ஸில் நம்ம ஸ்ட்ரிங் லைட்ஸ்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதை தான் இங்கே ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த ஹேங்கிங் ஷெல்ஃபோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த ஆரஞ்சு வால் பார்த்திங்கன்னா ரொம்பவே ப்ளெயினாக இருக்கும். ஸோ ஏதாவது கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக நம்ம பேட்டர்ன்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டடாக தெரியும். இந்த பேட்டர்ன்ஸ் பெயிண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக பெயிண்ட் பண்ணிடலாம். இந்த ஸ்டென்சில் வந்து நான் இட்ஸிபிட்ஸிலேருந்து வாங்கினது தான். அண்ட் இந்த பேட்டர்ன் வந்து என் ரூம் தீமோட கொஞ்சம் மேட்ச் ஆனதுனால நான் இந்த பேட்டர்ன் வந்து சூஸ் பண்ணேன். இந்த வால் பெயிண்டிங் பண்ண அப்புறமும் பார்த்திங்கன்னா வால் கொஞ்சம் ப்ளெயினாக தான் இருந்தது. ஒரு 2-3 வால் டெக்கார்ஸ் ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதுக்கு சில DIYs பண்ண வேண்டியது இருந்தது. அது என்னென்னு பார்த்துடலாம். அகெயின் இந்த DIYs வந்து தனி வீடியோவை போடுறேன். எனக்கு கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும் இந்த வீடியோஸ். இந்த DIY பார்த்திங்கன்னா வால் மவுண்டட் கேண்டில் ஹோல்டர். இது எப்படி நான் வாலில் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு காமிக்கிறேன். இதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ டைப்பில் இருக்கிற அந்த செல்ஃப் அடசிவ் ஸ்டிக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம இப்போ ரெடிமேட் டெக்கார்ஸ்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா அதிலே நெயில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது DIYனால நான் கொஞ்சம் ஹோல் போட வேண்டியது இருந்தது. அந்த ஸ்க்ரூ போர்ஷனை வந்து ஹோலில் ஃபிக்ஸ் பண்ண அப்புறமா அந்த லேபிள் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வாலில் ஸ்டிக் பண்ணால் போதும், அவ்வளோதான்.
இப்போ ரெய்னி சீசன்னால டேஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே க்ளூமியாக இருக்குது. இந்த மாதிரி டார்க் கர்டன்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னா ரொம்பவே லேசியாக ஃபீல் ஆகுது. அண்ட் டார்க் கர்டன்ஸ் வந்து ஆக்சுவலி சம்மருக்கு வந்து நல்லா செட் ஆகும். பட் வின்டருக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சன்லைட் உள்ளே வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நமக்கும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த டார்க் கர்டன்ஸை வந்து ரிமூவ் பண்ண வேண்டியது இருந்தது. இது வந்து ஒரு மெட்டல் பாக்ஸ் ஹேங்கர். இதை நம்ம இந்த கிச்சன் கேபினெட் டோர்ஸ்லாம் இருக்கும்ல அதில் ஹேங் பண்ணிக்கலாம். பட் எனக்கு பார்த்திங்கன்னா அந்த லேப்டாப் சார்ஜர் அப்புறம் மொபைல் சார்ஜர்லாம் வைக்கிறதுக்கு ஒரு பிளேஸ் தேவைப்பட்டது. ஸோ இது வந்து எனக்கு ஒரு ஆப்ட் ஆப்ஷனாக இருந்தது. நார்மலாக அந்த ரெய்னி டேஸ்லாம் பார்த்திங்கன்னா வெளிச்சமே இருக்காது ரூமில். ஸோ நமக்கு ரூமில் வந்து சன்லைட் வரணும் அப்படின்னா ஷியர் கர்டன்ஸ் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். பட் ஷியர் கர்டன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பேட்டர்ன்ஸே இருக்காது, மோஸ்ட்லி பிளெயினாக தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் பேட்டர்ன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சாரியை வந்து கர்டனாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இந்த சாரீ யூஸ் பண்ணதுனால இன்னொரு பெனிஃபிட்டும் சொல்லிடுறேன். இந்த ஒரு சாரியிலேருந்தே பார்த்திங்கன்னா 2 கர்டன்ஸ் அப்புறம் 2 குஷன் கவர்ஸ் அண்ட் இந்த பல்லு டிசைன்ஸ் இருக்குது இல்லையா, அது கூட நம்ம டேபிள் ரன்னர்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் இந்த பார்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கர்டன் டை பேக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த டை பேக்ஸ் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். ஜஸ்ட் ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து என்கிட்ட வேஸ்ட் உள்ளன் த்ரெட்ஸ்லாம் நிறைய இருந்தது. ஸோ அதை தான் உள்ளே ஸ்டஃப் பண்ணியிருப்பேன். ஸ்டஃப் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணல, ஃபேப்ரிக் க்ளூ தான் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணியிருப்பேன். இந்த ஸ்டஃப்ட் ஹார்ட் ஷேப்ஸ் எல்லாம் நார்மல் த்ரெட் யூஸ் பண்ணி ஒரு பழைய பேங்கிள் இருந்தது, அதில் டைப் பண்ணியிருக்கேன். அண்ட் 2 சைடும் பார்த்திங்கன்னா இந்த நார்மல் மேக்ரமே த்ரெட் இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் 2 சைடும் டைப் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த கர்டனோட லுக் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நான் ஆக்சுவலி ரூமோட கலர் தீம் இருக்கு இல்லையா, ஒயிட் அண்ட் ஆரஞ்சு, ஸோ அதுக்கேற்ற மாதிரி சாரீ செலக்ட் பண்ணியிருந்தேன். இந்த டை பேக் டை பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் இந்த 2 த்ரெட்டையும் எடுத்து பின்னாடி நாட் போட்டால் போதும். நெக்ஸ்ட் என்னோட கபர்டோட டோர் பார்த்திங்கன்னா லேமினேட்டட் டோர் தான். ஸோ அதுக்கு ஒரு நியூ லுக் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது வால்பேப்பர் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருந்தது. அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கோல்டன் வால்பேப்பர் சூஸ் பண்ணேன். இந்த கபர்டோட சைடில் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பிளெயின் வால் செக்ஷன் இருக்கும். ஸோ அதில் கொஞ்சம் பிளான்ட்ஸ் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதுக்கு கொஞ்சம் பிளான்டர்ஸ் தேவைப்பட்டது. அந்த டிஐஒய் பிளான்டர்ஸ் எப்படி பண்ணேன் அப்படின்னு பார்க்கலாம். இதுவும் ரொம்ப சிம்பிளான பிளான்டர்ஸ் தான். இதுக்கு வந்து 2 பிளாஸ்டிக் பாட்டில் ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இது பெயிண்ட் பண்ணுறதுக்கு நார்மல் அக்ரிலிக் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். கலர்ஸ் வந்து நம்மளோட சாய்ஸ் தான். அண்ட் டிசைன்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இந்த பிளான்டர்ஸ் ஹேங் பண்ணுறதுக்கு நான் நார்மல் இந்த ஜூட் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் இந்த கார்னர் ஷெல்ஃபில் வைக்கிறதுக்கு ஒரு பிளான்டர் தேவைப்பட்டது. ஸோ அகெயின் ஒரு டிஐஒய் பிளான்டர் தான் பார்க்க போகிறீங்க. இங்கே அகெயின் ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் தான் எடுத்திருந்தேன். பாட்டில் எடுத்துகிட்டு அக்ரிலிக் கலர்ஸ் யூஸ் பண்ணி தான் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா டோர் ஹேங்கர் அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். இது ஆக்சுவலி ரெண்டர் ஃப்ரெண்ட்லின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதுக்கு ஆணி அடிக்க தேவையில்லை, ஜஸ்ட் டோரில் ஹேங் பண்ணால் போதும். இந்த 2 ஹேண்டில்ஸையும் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டோரில் ஹேங் பண்ணால் போதும். பட் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த போர்ஷனோட வித்து மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த டோர் வித்தும் இதுவும் மேட்ச் பண்ணால் மட்டும்தான் இதில் வந்து ஃபிட் ஆகும், இல்லைனா ஃபிட் ஆகாது.
இது பார்த்தீங்கன்னா ஃப்ளாஸ்க்கு கூட கிடைக்கும் இல்லையா, ஒரு கவர் கிடைக்கும்ல, அதுதான் இது. இதில் வந்து நான் என்னோடய ரிமோட்ஸ், ஃபேன் ரிமோட், ஏசி ரிமோட் அதெல்லாம் வந்து இதில் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் இந்த ஓல்டு பேக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எமர்ஜென்சிக்கு தேவைப்பட்ட திங்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். டக்குன்னு எடுக்கிற மாதிரி திங்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். நெக்ஸ்ட் என்கிட்ட இந்த மாதிரி பழைய கர்டன் ராட்ஸ் இருந்தது. அதை வந்து இந்த மாதிரி ஜூட் த்ரெட்ஸ் யூஸ் பண்ணி ஹேங் பண்ணுறேன். இது எதுக்குன்னு நான் சொல்கிறேன். என்கிட்ட இந்த கம்ஃபர்டர் இருக்கு. இந்த கம்ஃபர்டர் வந்து நம்ம என்னதான் பெட்ல மடிச்சு வச்சாலும் கொஞ்ச நேரத்திலேயே வந்து பசங்க மெஸ்ஸி ஆக்கிடுவாங்க. அண்ட் எனக்கு கபர்ட்ல மடிச்சு வைக்கிறதும் எனக்கு பிடிக்காது. ஸோ டோருக்கு பின்னாடி ஹேங் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பெட்டும் நீட்டாக இருக்கும், கொஞ்சம் ஹைட் ஆன மாதிரியும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு ஹேங்கிங் ஆப்ஷன். இந்த ஹேங்கர் பார்த்தீங்கன்னா வால் மவுண்டட், அதனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இந்த மாதிரி ஹெவி ஐட்டம்ஸ் வந்து ஹேங் பண்ணிக்கலாம். இந்த சைட் டோரில் ஹேங் பண்ணியிருக்க ஹேங்கருக்கு இந்த மாதிரி டவல்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இது வந்து லைட் வெயிட்னால டோருக்கு எந்த டேமேஜும் ஆகாது. அண்ட் மோஸ்ட்லி டவல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்கவே இருக்காது. எதர் பெட்டு, சேர் இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இதுக்குன்னு ஒரு பிளேஸ் அலோகேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பிளேஸ்லேயே இருக்கும். அண்ட் கிட்ஸுக்கும் ரீச் ஆகிற மாதிரி ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ஒரு ஹேங்கிங். டோர் ஓபன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஹைட் ஆயிடும் டோருக்கு பின்னாடி. அண்ட் ரூமும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீட் அண்ட் டைடியா இருக்கும். என்னோட எல்லா மேக்கோவர்ஸ்லுமே பார்த்தீங்கன்னா லைட்ஸ் இல்லாமல் இருக்காது. ஸோ இங்கேயும் நான் கொஞ்சம் லைட்ஸ் ஆட் பண்ணுறேன். ஃபைனலாக என்னோடய பெட்ஷீட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். இதுவும் கொஞ்சம் ஃப்ளவர் பேட்டர்ன்ஸ் இருக்க பெட்ஷீட் தான். இந்த 2 குஷன் கவர்ஸும் பார்த்தீங்கன்னா சாரீ மெட்டீரியலில் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ரெய்னி டேஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஃப்ளோர்ஸ் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரக்ஸ் ஒரு மேட்ஸ் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் இதமாக இருக்கும் காலுக்கு. அண்ட் இந்த சைட் டேபிள் பார்த்தீங்கன்னா ஒரு டிஐவே டேபிள் தான். தெர்மோகால் பாக்ஸ் வேஸ்ட்டாக இருந்தது வீட்டில், அதை தான் நான் சைட் டேபிளில் சேஞ்ச் பண்ணியிருப்பேன். அண்ட் இங்கே வந்து சின்னதாக ஒரு காசி கார்னர் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த ஃப்ளோர் குஷன்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன். இது வந்து ரஜை இல்லைனா தோஹர்னு சொல்லுவோம். நம்மளோட இந்தியன் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு வந்து சூப்பராக செட் ஆகும். இது வின்டர் டைம்லேயும் சரி, இல்லை சம்மரில் வந்து நம்ம ஏசி யூஸ் பண்ணுற டைமும் சரி, ரொம்ப சாஃப்ட் அண்ட் கம்ஃபியாக இருக்கும். கம்ஃபர்டருக்கு பதிலாக இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது வந்து மேக்னெட்டிக் டாய் ஆக்சுவலி. இதை வந்து நாங்கள் டாயை யூஸ் பண்ணுறதை விட நைட் லேம்பாக தான் நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இந்த லைட்டை வந்து நம்ம ரீசார்ஜ் கூட பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் சார்ஜ் கம்மியாக இருக்கனால உங்களுக்கு லைட் கம்மியாக தெரியுது. இப்போ நம்ம அந்த மேக்கோவரோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த மேக் ஓவர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. ஏன்னா எனக்கு பிடிக்கிறத விட பசங்களுக்கு பிடிச்சிருக்கணும். அண்ட் இந்த மேக் ஓவரோட அவுட்புட் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைங்காக தான் இருக்குது. பட் உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி மேக் ஓவர் வீடியோஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.